ஹாய் ஹலோ ஹாய் ஹலோ வியூவர்ஸ் வணக்கம். இது உங்கள் தனுஷ்குமார் தனுஷ் தலைவா யூடியூப் சேனல். என்னடா நேற்று வீடியோ போகிறேன்னு பார்த்தீங்கன்னா நேற்று கொஞ்சம் இருப்பாங்க, மன்னிச்சுக்கோங்க. இது வந்து நம்ம எவ்வளோ தான் ஸ்ட்ரெஸ் ஆனாலும் அந்த ஸ்ட்ரெஸ்ஸை கம்மி பண்ணணும்னா நீங்கள் ஒன்று தியானம், யோகா இந்த மாதிரி விஷயங்கள் கூட 4 ஃப்ரெண்ட்ஸு இல்லையா, ஏதாவது ஒரு டூரிஸ்ட் பிளேஸ் அந்த மாதிரி ஏதாவது ஒரு இடத்துக்கு போகும் இல்லையா, ஒரு பிடிச்ச விஷயம் அவங்களுக்கு புக்கு படிக்கிறதோ, ஒரு நல்ல ஒரு புக்கு படிக்கிறதோ, ஒரு கதை கேட்குறதோ, இல்லை ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக விளையாடுறதோ, ஃபுட்பால், கிரிக்கெட், பேஸ்கெட் பால், எக்ஸட்ரா எத்தனையோ அதெல்லாம் நிறைய கேம்ஸ் இருக்கும். ஏதாவது ஒன்று ஃப்ரெண்ட்ஸோட ஜாலியாக இருந்தேன். உங்களை பொறுத்த வரையும் ஃப்ரெண்ட்ஸ் கூட இருந்தீங்கன்னா நீங்கள் ஜாலியாக இருக்கும். வீட்டில் இருக்கிறத விட ஃப்ரெண்ட்ஸோடு இருக்கிறவங்க ஜாலியாக இருப்பீங்க. அத்தனை பேரும் கமெண்ட் பண்ணுங்கள் எனக்கு. யாரெல்லாம் ஃப்ரெண்ட்ஸோடு இருந்தால் ஜாலியாக இருப்பீங்க, யாரோட தனியாக இருந்தால் சுகமாக இருப்பீங்க. சுகமாக இருப்பீங்கன்னு சொல்லலை, இல்லை சொல்கிறது சுகமாக இருந்தால் ஃப்ரெண்ட்ஸோடு இருப்பேன். ஃப்ரெண்ட்ஸோடு இருந்தால் உங்களுக்கு டைம் பாஸ் ஆகும். ஃப்ரெண்ட்ஸ் நம்ம என்ன தான் தோண்டு போனாலும் ஃப்ரெண்டு வந்தால் வாடா பார்த்துக்கலாம், டீ கடை போகலாம், வரணும். அதே தான் நம்ம என்ன தான் கஷ்டப்பட்டாலும் ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்பில் சொன்னால் அவ்வளோ நடக்கும். அதே தான் ஃப்ரெண்ட்ஷிப் இல்லைன்னா நம்ம இன்றைக்கி இல்லை. ஒரு ஃப்ரெண்டு சொன்னால் சஜஸ்ட் பண்ணுறான்னா அதை அக்செப்ட் பண்ணிங்க. நல்லதாக கிட்ட ஃபஸ்ட்டு ஃப்ரெண்டுக்கிட்ட சொன்னீங்கன்னா தெரியும். நீங்கள் யார்கிட்ட சொல்லுவீங்களோ தெரியாது. அப்பா, அம்மா, தங்கச்சி, அண்ணன், தம்பி யாருக்குமே நமக்கு சொல்லனாலும் ஃப்ரெண்டுக்கிட்ட சொல்லுவீங்க. உங்களுக்கு க்ளோஸ் ஃப்ரெண்ட், பெஸ்ட் ஃப்ரெண்ட் யாராவது தான் சொல்லுவோம். என்ன தெரியுதுன்னா, ஒருத்தரை நம்ம நம்பி சொல்கிறோன்னா அவங்க விஷயம் கரெக்டாக சொல்லுவாங்கன்னு நம்புகிறாங்க. சில பேர் என்னன்னா, ஐயோ யார்கிட்டயோ சொல்லக்கூடாதுன்னு நினைக்கிறாங்க. அந்த மாதிரி இருக்கவங்களும் இருக்காங்க. உங்கள்கிட்ட சொன்னால் இது இப்படி ஆகிடும், அவங்கள்ட்ட சொன்னால் அவங்களுக்கு அப்படி ஆகிடும். அப்படிலாம் ஆகாதுன்னு நம்புங்க. முதல்ல நீங்கள் யாரும் நம்பலனாலும் பரவாயில்ல, அட்லீஸ்ட் அது சொல்லாமல் கூட இருந்துருங்க. மனசில் வேதனையே இருக்காது. சொன்னீங்கன்னா தான் அது உங்களுக்கு வேதனை, இல்லைன்னா வேதனை இருக்காது. ஓகேவா? இதனால் சப்ஸ்கிரைபரான நீங்கள் சொல்லலாம். ஏன்னா நீங்கள் எல்லா கமெண்ட்ஸும் போடுங்க. கமெண்ட்ஸ் நான் ஒவ்வொன்றும் படித்து ரிப்ளை பண்ணுறேன். நல்ல கமெண்ட்ஸாக இருந்தாலும் சரி, என்ன ஸ்க்ரோல் பண்ணுற கமெண்ட்ஸாக இருந்தாலும் எந்த கமெண்ட் நான் எதுவும் கோச்சிக்கவும் மாட்டேன். ஒரு அஸ் அ யூடியூபராக நான் என்ன பண்ணணும், என்ன அடுத்த ஸ்டெப்பு இதெல்லாம் பண்ணக்கூடாது, இதெல்லாம் இந்த மாதிரி இருக்கணும்னு நான் திருத்திக்குவேன். அடுத்து உங்களுக்கு யூடியூப் பார்க்கணுன்னா ஒரு சேனல் பார்த்துன்னா இந்த சேனல் சப்போர்ட் பண்ணுங்கள். அது போதும். நாங்கள் சப்போர்ட் பண்ணி ஆடியன்ஸ் பண்ணால் தான் எங்களுக்கு மாதிரி அடுத்தடுத்த நியூ வியூவர்ஸ்லாம் நிறைய பேர். இப்போ நான் வந்து என்னோடய இன்ஸ்பிரேஷன் யூடியூபர்ஸ்னால் டேஷ் லைஃப், ஹரி ஹிட்ஸ், அது மட்டும் இல்லாமல் டெக்னாலஜியில் எனக்கு தெரிஞ்சு இந்த நல்ல மோஸ்ட் சேனல்ஸ் டெக் சூப்பர் ஸ்டார், அப்புறம் வந்து டெக் பாஸ், அப்புறம் வந்து டெக் தமிழ் தலைவா அப்படிங்கிற யூடியூப் சேனலை நான் நிறையா பார்ப்பேன். டெக் விஷயம்னா எனக்கு அவ்வளோ பிடிக்கும். எனக்கு இன்ட்ரெஸ்ட்டே கம்ப்யூட்டர்ஸ் ப்ளஸ் லேப்டாப்ஸ் ப்ளஸ் நிறைய இன்ட்ரெஸ்டிங்ஸாக இருக்குது. நான் அடிக்கடி ஃபோன் எந்தெந்த மாதம் எப்போ ஃபோன் வரும்னு கூட அப்பப்போ நோட் பண்ணுவேன். இந்தெந்த ஃபோன் நான் யூஸ் பண்ணுறது. இப்போ கூட ரீசெண்டாக நான் யூஸ் பண்ணுறது என்னோடய ஐஃபோன். நான் காட்ட பண்ணுறேன். இந்த ஐஃபோன் 13 தான் நான் யூஸ் பண்ணேன். இது என்ன ஐஃபோன் 30. இந்த ஃபோன் நான் வாங்கினப்போ எனக்கு யூஸே பண்ணது. இப்போ ஆனால் இது எல்லாம் கற்றுக்கிட்டேன். இந்த மாதிரி ஃபோனில் விஷயம் நல்லா கேட்குறீங்கன்னா அதையும் கேட்குறவங்க நான் தரேன். ஐஃபோன் 13 ப்ரோ. இது இப்போ வரைக்கும் நான் வச்சுருக்கிறது ஐஃபோன் 13 ப்ரோ. இதை தான் நான் வச்சுருக்கேன். எடிட்டிங்லாம் லேப்டாப்பில் தான் மேக்ஸிமம் பண்ணுவேன். உங்களுக்கு மேக்ஸிமம் லேப்டாப்பில் வந்து குவாலிட்டியான எடிட்டிங்ஸ் வந்துடும். எடிட்டிங்ஸும் நான் பார்த்துக்கிறேன். அதே மாதிரி கமெண்ட் பண்ணக்குள்ளே தயவு செஞ்சு ரிப்ளை பண்ணுறது நான் முயற்சி பண்ணுறேன். நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள், நான் ரிப்ளை பண்ணுறேன். ஓகேவா? சைனிங் ஆஃப். திஸ் இஸ் தனுஷ்குமார் தலைவா. உங்களுக்கு போன வீடியோவும் ஐபேடில் கொடுத்துட்றேன். கீழே கமெண்ட்ஸ்லையும் நான் டிஸ்கிரிப்ஷனில் பின் பண்ணி வச்சிடுறேன். இல்லைனா பண்ணி ஏதாவது ஒரு இதில் இன்னொரு சேனலான நம்ம ஸ்ரீ கணேஷா அண்ட் ஐயப்பா யூடியூப் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதில் வந்து ஸ்பிரிச்சுவல் வீடியோஸ், அதாவது பக்தி ஸ்பிரிச்சுவல் சம்மந்தப்பட்டதெல்லாம் நான் போடுவேன். அதை நான் மேக்ஸிமம் போடுறதுக்கு காரணம் எனக்கு கொஞ்சம் ஆன்மீக ஈடுபாடு. நீங்கள் பார்த்தீங்களா, இது நிறையெல்லாம் போடுவேன். அதெல்லாம் போட்டிருக்கேன். எனக்கு காட்னா கொஞ்சம் பயபக்தி, அது கொஞ்சம் சின்ன வயசுலேருந்து பயபக்தி இருந்திருக்கு. அதெல்லாம் யாரும் எங்கள் வீட்டில் எதுவும் சொல்லிட்டாங்க.